இந்த 10வது நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 10வது நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், பயமுள்ள ஆவி என்று சொல்கிறார். பயம் உள்ள ஆவி, பயம் நம்மை கனி கொடுக்க செய்யாது. இந்த பயப்படுத்துகிற ஆவி எதிர்காலத்தை குறித்து, திருமணத்தை குறித்து, நிறைய காரியங்கள் குறித்து பயப்படுத்துகிற ஆவி. சில சபையிலிருந்து சில காரியங்கள் வெளியே போனாங்கன்னா சொல்லுவார்கள், உங்களுக்கு திருமண காரியங்கள் கல்லறை கிடைக்காது, இப்படின்னா சொல்லி பயப்படுத்துவார்கள். இந்த பயப்படுத்துகிற ஆவியை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ பயமுள்ள ஆவியை ஒன்று இருக்கிறது, நமக்கு அந்த பயமுள்ள ஆவியை கர்த்தர் தரல. நம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுட்டு சத்துருவுக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு போயிடும். அதனால நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பயப்படணும், வேற எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. பயப்படுத்துகிற ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்தபடியே திரும்பவும் நீங்க பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை உங்களுக்கு கர்த்தர் தரல. நாம திரும்பவும் பழைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த பயங்கள், திருப்பி நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பயத்துல இருக்கிறோம்னா நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம். என்ன அடிமைத்தனத்துனா பயத்தின் ஆவிக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்பதே ரோமருக்கு எழுதும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெறல. பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறான். இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தரலை, அடிமைத்தனத்தின் ஆவியும் நம்மளுக்கு தரலை. நீங்கள் அந்த காரியத்தில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். யோபு சொல்லிடுறோம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு 3வது அதிகாரம் 25வது வசனத்தில், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அஞ்சினதோ எனக்கு வந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அதிகமாக பயந்து கொண்டே இருக்கிறீங்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது உங்கள் இருதயத்தில் தோன்றும் போது அந்த பயத்தை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த பயத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லி கடிந்து கொள்ளுங்கள். எல்லா காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் பார்த்து கொள்வார், உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லு, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படும் போது எப்படி அந்த செடி கொடியோடு இணைக்கப்படும் போது மிகுந்த கனி கொடுக்குது, அதே போல் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக பூரணப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள் போயிடும். நீங்கள் வியாதியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதே காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, 365 முறைக்கு மேலே பல இடங்களில் நீ பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீ பயப்படாதேன்னு சொல்கிற. பயத்தின் ஆவியை நான் உங்களுக்கு தரலன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தோட்டத்தை இணைந்து சுத்திகரிப்போம், தேவனுக்காக மிகுந்த கனிகளை கொடுப்போம். God bless you. Amen.